சைவத்துக்கும் தமிழுக்கும் தலைத்தோங்கும் இந்த யாழ்ப்பாணிலே ஏழாலை தெற்கிலே இந்த ஆலயத்தின் அற்புதமான ரதோற்சவ நிகழ்வில் இணைந்து அடியவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையுடன் செல்வதை காணக்கூடியது அருமையான காட்சியாக இருக்கின்றது. நண்பர் பொழுதிலே அந்த வகையில் திருக்குறளால் சொல்லப்பட்டது சிவபூமி என்று அந்த சிவபூமிக்கு தலையாக அமையக்கூடிய யாழ்ப்பாணிலே இந்த ஏழாலை பகுதியிலே எழுத்தருள் வேண்டியவர்கள் வேண்டும் திறன்களை உயிர்த்தருளும் அந்த நாகபூசணியம் அற்புதமான இந்த நேரத்தில் அருள்பாலிக்கும் விதமாக இந்த ஆலயத்திலே இப்பொழுது தேரேறி வரும் காட்சி அடியவர்களின் எதிர்பார்ப்பின் மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நல்லதொரு ஆலயம் அழகான அமைவிடம் அந்த வகையிலே ஆகமும் சார்ந்த முறையால் அமைந்தாலும் கூட வேதமும் கலந்த ஒரு அற்புதமான முறையில் அமைந்த இந்த ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே அத்தனை உள்ளங்களும் இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் மகிழ்விக்கும் வண்ணம் அற்புதமான முறையிலே தேரேறி பலம் வரும் காட்சியை நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே விநாயகப் பெருமான் இடத்தில் இருக்கின்ற அந்த நேரத்திலே விநாயகப் பெருமான் வெவ்வினை வேறெடுத்து விக்கினங்கள் போக்கி சித்தி முற்றி அருள்வாளித்து வருவோம். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் எக்காரியத்தை செய்யும் போது நாங்கள் முதலாவதாக வணங்குவோம். அந்த விநாயகனையும் அந்த தேரேறும் காட்சியை காண்கின்றோம். அதே நேரம் இந்த நாகபூசணியானவள் இந்த தைப்பூச நிகழ்விலே ரதோற்சவத்தில் ரதமேறி அற்புதமாக அடியவர்களுக்கு அருளும் காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருள் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தொழில்கள் அடிப்படையிலே இந்த வகையில் இன்று அழித்தல் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழிலில் தாற்பயமாக இந்த ரதோற்சவ நிகழ்வானது அற்புதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஏழாலை தெற்கிலே எழுத்தருளி வேண்டியவருக்கு வேண்டும் வரங்களை ஈர்த்தெடுப்பதோடு இன்னல்களை தீர்க்கக்கூடிய அந்த அம்பிகையாக உலகத்தை ரட்சிக்காக்கக்கூடிய அந்த அகால பரமேஸ்வரியாக இந்த மண்ணிலே நாகபூசணியாக எழுத்தருளி வேண்டியவருக்கு வேண்டும் வரங்களை நல்லதொரு நேரத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் இலங்கை நகரிலே யாழ் அந்த சிறசனதிகளும் யாழ் மண்ணிலே அற்புதமான எழில் கொஞ்சும் இந்த ஏழாலை மண்ணிலே எழுந்தருளி அத்தனை பேருக்கு வரல்பாலித்தும் இந்த ஆலயத்தின் அம்பிகை இப்பொழுது ரதோற்சவம் நாகபூசணி ரதோற்சவமாக ரதமேறி வரும் காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மகோற்சவம் காணுகின்ற ஆலயம் அங்கே அடியவர்கள் என்னும் சற்று நேரத்தில் எம் அம்மன் வீட்டிருக்கின்ற எங்களது நாகபூசணி அம்மன் எழுந்தருளியிருக்கின்ற அந்த தேரினை தங்களுடைய கரங்கொண்டு தேர்வடம் பிடிக்க வாருங்கள், தேர்வடம் பிடிக்க வாருங்கள், அம்மனுக்கு அரோகரா, எங்கள் நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா என்று மெய்மறந்து அந்த தேரை இழுக்கின்ற அற்புதமான ஒரு காட்சியிலே மேளதாளங்கள் முழங்குகின்ற போது பஜனை பாடல்களோடு எம் அம்மன் சன்னிதானத்தில் அங்கே ரதமிழுக்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான வழிபாட்டை நாங்கள் காணுகின்றோம். இன்று நேற்று அல்ல, இந்த அம்மனுக்குரிய வழிபாடு, சக்திக்குரிய வழிபாடு இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து சிறப்படைந்திருப்பதை இந்து மக்களாகிய நாங்கள் காணுகின்றோம். சிந்துவெளி காலம் இந்து மதத்தவர்களுடைய தொன்மை மிக்க காலம் என்று கூறுவார்கள். அந்த அடிப்படையில் சிந்துவெளியிலே கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரை ஒன்றில் ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து ஏராளமான செடிகள் வளர்ந்திருப்பதாக கூறுகின்றார்கள். அதனை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் சக்தியிடம் இருந்தே ஆன்மாக்கள் தோற்றம் பெறுவதாக குறிப்பிடுகின்றார்கள். இது மட்டுமல்ல, சிந்துவெளியிலே இந்த பெண் தெய்வங்களை தாய் தெய்வமாகவும் தனி தெய்வமாகவும் வழிபட்டிருக்கின்றார்கள். அதே போல வேதகால மக்களும் உசை ராத்திரி என்ற பெண் தெய்வங்களை வழிபட்டு இன்னருள் பெற்றதை நாங்கள் காணுகின்றோம். இந்து மதத்தின் சிறப்பு நூல் என்று போற்றப்படுகின்ற இந்த வழிபாட்டு முறைகளுக்கெல்லாம் அங்கே நமக்கு அடிப்படையாக அமைகின்ற ஆகமத்தில் கூட இந்த சக்திக்குரிய வழிபாடு சிறப்பிக்கப்படுகின்றது. சாக்த ஆகமங்கள் சங்கீதைகள் தந்திரங்கள் என்று கூறுகின்றார்கள். காமக்கலா விலாசம், திரிபுரா ரகசியம், மகா நிர்வாண தந்திரம் போன்ற அந்த ஆகம நூல்களில் கூட இந்த நாகபூசணி அம்மன் அம்மன் அருளினுடைய கடாட்சம் எல்லாம் சொல்லப்படுகின்றது. இது மட்டுமல்ல, புராணங்களிலே இவ்வுலகத்தின் காரண காரியங்களுக்கெல்லாம் எங்களுடைய சக்தியானவள் அருள் பாலிப்பதாக சொல்லுகின்றார்கள். உமை தவம் இருந்து சிவபெருமானை அடைந்த வரலாற்றை அந்த புராணங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட இந்து மத நூல்களில் சிறப்பிக்கப்படுகின்ற சக்திக்குரிய வழிபாடு மிக சிறப்படைந்திருந்த நேரத்திலே எங்கள் ஏழாலை மண்ணிலே ஏழாலை தெற்கிலே வீட்டிருக்கின்ற இந்த நாகபூசணி அம்மனுடைய அருளை பெற வேண்டும் என்று இன்று காலையில் இருந்தே அடியவர்கள் எல்லாரும் வந்து இந்த தேர்வடம் பிடித்து இழுக்க வேண்டும். அந்த தேர்வடம் பிடித்து இழுக்கின்ற போது எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களில் இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கப்பெறுவதாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட தேர் என்பது ரதம் என்பது கருத்தாகும். அந்த தேரிலே பெருமாட்டி சக்தியாக அங்கே 64 சக்தி பீடங்கள் பல வடிவங்களிலே எழுந்தருளி அடியவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு அருமையான ஒரு அற்புதமான காட்சியை காணுகின்றோம்.
கொண்டிருக்கின்றோம். சோழர் காலத்திலே அமைக்கப்பட்ட ஆலயங்களின் மறுவடிவமாகத்தான் எங்களுடைய ஏழாலை மண்ணிலே இந்த நாகபூசணி அம்மனுடைய அருள் கிடைக்கப் பெறுவதனை நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள் பாடசாலைகளாகவும் நீதிமன்றங்களாகவும் வைத்தியசாலைகளாகவும் ஆதுளர் சாலைகளாகவும் விளங்கி இருக்கின்றன. அதே போலதான் நம் அம்மன் இந்த மண்ணிலே இங்கு அடியவர்களுக்கு பல்வேறுபட்ட வகையிலே பல்வேறுபட்ட உதவிகள் மற்றும் பல நிலையங்களாகவும் கருணை இல்லங்கள் சிறார்களை வைத்து வாழுகின்ற ஒரு பூமியாகவும் அது மட்டுமல்லாமல் ஆதுளர் சாலையாகவும் விளங்குகின்ற இந்த அம்மனுடைய அருட்கராட்சம் இந்த ரதோற்சவத்திலே அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த அம்மனுடைய அருட்கராட்சத்தின் ஊடாக இந்த அம்மன் எங்களுக்கு துன்பங்களை நீக்குகின்ற அம்மாவாக நாகபூசணி அம்மாவாக நாங்கள் மனங்களிலே இருக்கின்ற குறைகளை எல்லாம் அல்லது எமது வாழ்வியலில் எங்களுடைய ஆன்மீக இலட்சியத்தில் வாழ்வியலின் வெற்றியலில் நினைத்து வருகின்ற காரியங்களை எல்லாம் அள்ளி தனது வாக்கினூடாக சொல்லுகின்ற ஒரு அம்மன் ஆலயத்திலே இந்த ரதோற்சவம் என்பது மிக பெருமதி வாய்ந்தது. அடியவர்களே, ஒரு ஆலயத்துக்கு வந்து நாங்கள் வணங்குகின்றோம் என்றால் அந்த ரதோற்சவத்திலே கூறப்படுகின்ற அல்லது அந்த ரதோற்சவம் எனப்படுகின்ற அந்த தேர் திருவிழாவிலே அந்த தேர் உற்சவத்தில் வருடத்தில் ஒரு முறை அதுவும் ஒரு அருமையான பொழுதில் இந்த தைப்பூச திருநாள் என்பது இந்து மதத்தவர்களின் ஒரு உன்னதமான நாள். அந்த நாளிலே அமைந்திருக்கின்ற இந்த தேர் உற்சவத்துக்கு வந்திருக்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் அம்மனுடைய அருள் நாகபூசணி அம்மனுடைய அருள் அரோகரா அரோகரா நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா என்று தங்களுடைய மனங்களில் உள்ள குறைகளை எல்லாம் அங்கே அம்மனுடைய அருள் வடிவமாக பெருக வந்திருக்கின்ற அடியவர்கள் எல்லோரும் அந்த அம்மனுடைய அருட்கராட்சம் இந்த தேர் உற்சவம் மட்டுமல்ல நாளை நடந்தேறுகின்ற தீர்த்த உற்சவம் வழிபாட்டின் ஊடாக உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். தற்போது தேரிலே அமர்ந்திருக்கின்ற நாகபூசணி அம்மன் தற்போது தேரிலே எழுந்து இங்கே வெளிவீதி வருகின்ற ஒரு அற்புதமான காட்சிக்கு மத்தியிலே அங்கே நாதஸ்வரங்கள் மேளங்கள் முழங்குகின்ற போது பஜனை பாடல்களோடு தீச்சட்டி ஏந்துபவர்கள் அங்க பிரதிஷ்டை செய்பவர்கள் அங்கே காவடி எனப்படுகின்ற இந்த அம்மனுடைய அருட்கராட்சம் கிடைக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட நேர்த்திக்கடன்களை செய்கின்ற அடியவர்களுக்கு மத்தியில் பெருமாட்டி எங்களுடைய நாகபூசணி அம்மன் தற்போது தேரிலே ரதத்திலே அங்கே அருள்பாலிக்கின்ற ஒரு காட்சியை அடியவர்களாகிய நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த தேருற்சவத்தின் நேர்முக வர்ணனை வழங்க வவுனியா மண்ணிலிருந்து என்னுடன் வந்திருக்கின்ற அறிவிப்பாளர் ஜோகன் அவரிடம் ஒளிவாங்கியை கையளிக்கின்றேன். ஏலாலை தெற்கிலே களவூடை மண்ணிலே எழுந்தருளி வேண்டியவருக்கு வேண்டும் வரங்களை ஏற்றருளும் அந்த நாகபூசணியின் ரதோற்சவ நிகழ்வினை நாங்கள் இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். அற்புதமான முறையிலே இந்த ரதோற்சவ நிகழ்வானது இன்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அத்தனை அழியவர்களும் எங்களது மண்ணிலே பல இடங்களிலிருந்து வந்தது போல அது மட்டுமல்லாமல் அயல்நாட்டிலிருந்து வந்தும் இந்த மண்ணிலே சிறப்பான முறையிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த அம்பிகையின் அருள்பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மண்ணிற்கே விரைந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலே இன்றைய நாள் தைப்பூச நிகழ்வு என்று சொல்வார்கள். இந்த தைப்பூசத்தை பொறுத்தவரையிலே இந்து மக்களால் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படும் விரத நாளாக தைப்பூச விரதம் அமைந்திருக்கின்றது. தை மாதத்திலே இடம்பெறும் பூச நட்சத்திர தினத்தன்று தைப்பூச விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பூசம் என்பது பஞ்சாங்கம் குறிப்பிடும் 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரமாக அமையக்கூடியது. தை மாதத்தில் வரும் பூசம் என்பதனால் தைப்பூசம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இந்நாளினை புண்ணிய நாளாக இந்து மக்கள் போற்றுகின்றார்கள். தைப்பூச நன்னாளன்று பெரும்பாலும் பௌர்ணமியுடன் கூடிய நாளாக இருக்கும். தேவர்களின் குருவாக விளங்கும் பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்தின் அதிபதியாக விளங்குகின்றார். அவர் அறிவின் தேவதையாகவும் இருப்பதனால் தைப்பூச தினத்தில் விரதமிருந்து அவரை வணங்கும் போது அருள் எமக்கு கிடைக்கின்றது. இப்படிப்பட்ட அருமையான தைப்பூச தினத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தைப்பூச தினமானது நடராஜா பெருமான், அம்பிகை, முருகன் ஆகியோருக்கு உகந்த நாளாகவும் போற்றப்படுகின்றது. இந்நாளது சிவசக்தி ஐக்கியத்தினை காட்டும் திருநாளாகவும் போற்றப்படுகின்றது. சிறப்பாக முருகப்பெருமானுக்குரிய விசேடமான நாளாகவும் விளங்குகின்றது. தைப்பூச திருநாளானது உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாள் எனவும் பதஞ்சலி வியாக்கியவாதர் ஆகிய இருவரும் காணும்படி நடராஜ பெருமான் சிவதாண்டவம் ஆடியதாகவும் வரலாறுகள் கூறப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்திலே அருமையான தருணத்திலே எங்களுடைய ஏலாலை தெற்கு கலபாவூடை ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய ரதோற்சவ நிகழ்வு அற்புதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த ஆலயத்தின் அமைப்பும் அத்தனை சுவாரஸ்யமிகளாக
கலைத்துவம் தேர்வுமிக்கதாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் சமூக தொண்டுக்கு ஒரு அளவே இல்லாமல் அற்புதமான சமூக தொண்டினை இன்றைய இலங்கையிலே பல ஆலயங்கள் செய்தாலும் இந்த ஏழாலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த நாகபூசணி அம்மனுடைய ஆலய பரிபாலன சபை செய்யும் இந்த செயற்பாடானது மிகவும் சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது. நல்லதொரு அற்புதமான அமைப்பு, சமூக தொண்டு, அது மட்டுமல்லாமல் அழகான இந்த ரதோற்சவம். நேற்றைய தினம் அந்த நேரத்திலே அற்புதமாக சப்பை ரதத்தில் வலம் வந்த எம்பெருமாட்டி இன்றைய நாள் ரதோற்சவத்தில் வலம் வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தைப்பூசத்தை பற்றி மேலும் நாங்கள் சிறப்பாக நோக்குமே ஆனால் ஆடிய நாளாகவும் வாயுபெருமன் அக்கினி ஆகிய தேவர்களும் சிவபெருமானின் அதீத சக்தியை உணர்ந்த நாளாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையிலே தைப்பூச திருநாளிலே இப்பெருமானாகிய நடராஜ பெருமான் சிவகாமி சுந்தரி அம்மையோடு ஆனந்த நடனமாடுவதாக புராணங்கள் கூறுகின்றன. கனகசபையாகிய சிதம்பரத்திலே ஆனந்த நடனம் புரியும் தில்லைக்கூத்தன் நடராஜ பெருமானை நினைத்து சைவ சமயங்கள் தைப்பூச திருநாளில் விரதமிருப்பார்கள். தைப்பூச நாளின் சிறப்பு பற்றி ஆறுமுகநாவலர் குறிப்பிடுகின்ற போது சிவனார் கனகசபையான ஞான சபையிலே உமையம்மையுடன் ஆனந்த தாண்டவம் செய்த இந்த தைப்பூச நல்லாளிலே இந்த அற்புதமான ஆலயத்திலே அற்புதமான ரதோற்சவ நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தைப்பூச நாளிலே ரதோற்சவத்தோடு இணைந்து கிராம மக்கள் அத்தனை பேரும் அற்புதமாக ஒற்றுமையுடன் வடம் பிடித்து ஊரே கூடி அந்த தேரிழுக்கும் அற்புதமான காட்சியோடு இணைந்து அந்த காட்சியிலே நாங்களும் இந்த தேரை இழுத்து எங்களுடைய ஆணவம், கண்பம், மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை நீக்கக்கூடிய ஒரு வரத்தினையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தைப்பூச நிகழ்விலே அற்புதமான முறையிலே இந்த ரதோற்சவ நிகழ்வானது இந்த ஆலயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதோடு இந்த ஆலய பரிபாலன சபையின் பெருமக்கள் அற்புதமான முறையில் ஒற்றுமையாக இந்த வடம் பிடித்து இழுக்கும் காட்சி மட்டுமல்லாமல் அரோகரா அரோகரா அம்மனுக்கு அரோகரா, நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா என்று சொல்லும் அந்த வாக்கியங்கள் எங்களுடைய காதிலே தேனாக பாய்கின்றது. அப்படிப்பட்ட இந்த வாக்கியத்தோடு இனிமையான நல்ல நாளில் அருமையான நேரத்திலே இந்த ரதோற்சவ நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் நைனியில் நாகபூசணியாக, ஏலாலை தெற்கிலே இங்கும் ஒரு நாகபூசணியாக இருந்து உலகத்தை ரட்சித்து காக்கக்கூடிய அந்த பரமலோக நாகியாக இருந்து அருள்பாலிக்கும் இந்த அம்பிகையின் வடிவத்தில் இந்த நாகபூசணி என்று சொல்வார்கள், நாகபூசணி என்று சொல்வார்கள். இங்கு நாகதம்புரான் என்பது எப்படி வந்தது என்று சொன்னால், இயக்கர் நாகர் என்று சொல்லப்படுகின்ற வம்சத்திலே நாகர் வழிபட்ட தமது புரான் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாகதம்புரான் என்று சொல்லப்படுகின்ற அந்த தெய்வத்தின் அடிப்படையிலே அந்த நாகத்தினை குடையாக வைத்து அற்புதமாக வீட்டிலிருந்து அரசாட்சி புரிகின்ற இந்த அம்பிகை தான் நாகபூசணி அம்மன் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த நாகபூசணி அம்மன் இந்த ஏலாலை தெற்கிலே எழுந்தருளி வேண்டியவர்க்கு வேண்டும் வரங்களை ஈர்த்தருளும் அற்புதமான காட்சியாக அமைகின்றது. இந்த தேர் திருவிழாவானது அதாவது உண்மையில் மகோத்சவ பெருவிழா என்று சொல்லப்படுகிறது. மகோத்சவ உற்சவம் என்று சொல்வார்கள், மிகப்பெரிய உற்சவம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த உற்சவ தினத்திலே இந்த தேர் உற்சவம் என்று சொல்லப்படுகின்றது அழித்தல் தொழிலை செய்யப்படுவதாக வியாக்கியானம் சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தொழிலை அப்படியே செய்யக்கூடிய வகையில் இந்த ஐந்தொழில் தத்துவத்தை விளக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விழாதான் இந்த மகோத்சவ பெருவிழா. அந்த மகோத்சவ பெருவிழாவின் இந்த ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரதோற்சவ நிகழ்வானது இன்றைய நாளிலே எங்களுடைய இந்த ஆலயத்தில் அழித்தல் தொழிலை செய்வதற்காக நாங்கள் புராண இதிகாசங்கள் கூறி நிற்கின்றது. அந்த வகையிலே சாக்தம் என்று சொல்லப்படுகின்ற சக்தியை முழுவத கடவுளாக வழங்கப்படுகின்ற அந்த தெய்வத்தின் அடிப்படையிலே இன்று இந்து மதத்தில் சங்கமித்து சைவம், வைணவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், சௌரம் என்று சொல்லப்படுகின்ற அறுவகை நெறிகளும் ஒன்று கலந்த ஒரு நெறியாக நாங்கள் எங்களுடைய இலங்கை பண்பாட்டில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தருணத்திலே அருமையான நேரத்தில் இனிமையான இந்த ரதோற்சவ நிகழ்வோடு இணைந்து இந்த நிகழ்வை கண்டுகளித்திருக்கின்றோம். உண்மையில் இந்த ரதோற்சவத்தை கண்டுகளிக்க 1000 கண் வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அற்புதமான அலங்கரிக்கப்பட்ட அந்த ரதத்திலே எம்பெருமாட்டி தேரேறி வரும் காட்சி உண்மையில் காண்பதற்கு அரிது. அந்த வகையில் மீண்டும் இந்த வருடத்தை தவறவிட்டால் அடுத்த வருடம்தான் இந்த ஆலயத்தில் நாங்கள் இந்த ரதோற்சவத்தின் மகிமையை பார்க்கக்கூடிய வகையில் அமையும். இருந்தும் கூட அற்புதமான முறையிலே ஆலய கலா அம்சம் என்று சொல்வார்கள். அந்த கலா அம்சம் ஓம் சக்தி என்ற நாமத்தினை உச்சரிக்கும் வண்ணமாக அமைந்திருக்கின்றது. அற்புதமான இந்த ஆலயத்தில் இணைந்து என்னோடு நேரடி வர்ணையோடு இணைந்திருக்கும் வவுனியாவின் முன்னணி இந்து நாகரிக ஆசிரியர் MM ராதன் ஆசிரியர்கள். இவ்வளவு நேரமும் மிக சிறப்பான முறையில் பல கருத்துக்களை கூறிய ஜோகன் அவர்களே, இன்றைய தைப்பூச நாளில் மிக அருமையான ஒரு ரத உற்சவத்திலே அம்மன் எழுந்தருளி, நாகபூசணி அம்மன் எழுந்தருளி இந்த அடியவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் காணுகின்றோம்.
ஏற்கனவே ஜோகன் கூறியது போல ஈழத்து மண்ணிலே பல ஆலயங்கள் 64 சக்தி பீடங்களில் ஒன்றாகிய புவனேஸ்வரி பீடம் என்று போற்றப்படுகின்ற அந்த நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம், அதே போல தெல்லிப்பளை துர்காதேவி அம்மன் ஆலயம், மாத்தளை முத்துமாரி அம்மன் ஆலயம், அது மட்டுமல்லாமல் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம், இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு மத்தியிலே இந்தியாவிலே மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம், காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம், காசியிலே விசாலாட்சி அம்மன் ஆலயம், இப்படிப்பட்ட அம்மன் ஆலயங்களுக்கு மத்தியில் சற்று அம்மன், அதாவது இந்த மண்ணிலே ஏழாலை தெற்கிலே களவோடு என்ற இடத்திலே வாழ்ந்திருக்கின்ற எங்களுடைய வசந்த நாகபூசணி அம்மனுடைய வருடாந்த உற்சவத்தில் இன்று ரத உற்சவம் தைப்பூச திருநாளிலே, இந்த தை மாதம் என்பது இந்துக்களுக்குரிய ஒரு பெருமதியான மாதம். அந்த மாதத்தில் உன்னதம் வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இந்து மதத்தவர்களுக்குரிய ஒரு சிறப்பான விரதம் என்று போற்றப்படுகின்ற அந்த தைப்பூச ஒரு அருமையான ஒரு நாளில் அம்மன் இங்கே தேரிலே அமர்ந்து தற்போது அடியவர்கள் தேர்வடம் பிடித்து இழுக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் கூறியது போல இன்று நேற்று அல்ல, இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த சக்திக்குரிய வழிபாடு, எங்கள் நாகபூசணி அம்மனுக்குரிய வழிபாடு இன்றைக்கு 5000 ஆண்டுகளில் முன்பிருந்தே மிக சிறப்புற்ற ஒரு வழிபாடாக இருந்ததை ஏற்கனவே கூறியிருந்தோம். தென்னக வரலாற்று காலங்கள் எனப்படுகின்ற அங்கே சங்ககாலம், சங்கமருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலங்களிலும் இந்த அம்மனுக்குரிய வழிபாடு மிக சிறப்பான ஒரு வழிபாடாக இடம்பெற்றிருப்பதனை காணலாம். சங்க காலத்திலே வாழ்ந்த